ஒரு எழுத்தாளன் தன் எழுத்தை குறித்து பேசும்பொழுது இந்த எழுத்தை நான் தான் எழுதினேன் என்று கம்பீரமாக ஒவ்வொரு எழுத்தாளனும் சொல்லக்கூடிய அளவில் அந்த எழுத்து அறம் சார்ந்து இருக்க வேண்டும். தொடர்ந்து தன் எழுத்தை அறம் சார்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிற மைப் அவர்களை இப்பொழுது பேச அழைக்கிறோம். குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆஜனவெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள்விசும் அருளும் அருளோடு பெருநலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இங்கே உட்கார்ந்த உடனே ஒரு செய்தி தான் எனக்கு முதல்ல ஃபஸ்ட்டு பட்டுது சுருக்குன்னு. வச்ச படத்தெல்லாம் எடுறான்ற காலத்தில் படத்தை மாட்டுறதுக்கு இங்கே போட்டி நடந்துட்டுருக்கு. இப்போ நிலமை அப்படி இருக்குது இன்றைக்கி. யுகபாரதி முதல்ல அவர் கவிஞர் எழுதுகிறார், சினிமாவில் இருக்கார், எல்லோரும் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர் ஒரு நல்ல மனிதர். நல்ல மனிதனாக வாழறது ரொம்ப கஷ்டம். இது வேணா இருக்கலாம், டேரக்டராக இருக்கலாம். எவ்வளோ டேரக்டர், எவ்வளோ பேர் எவ்வளோ வராங்க போகிறாங்க, இதுவும் கடந்து போகும். இமான் சொன்ன மாதிரி சினிமாவில் இருந்து கொண்டே ஒருவர் சினிமா துறையில் இருக்கிற ஒருவரை சினிமாத்தனம் இல்லாமல் இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு அவன் சிலுவை சுமந்தால் தான் அப்படி ஒரு பாராட்டு கிடைக்கும். சும்மா ஏதோ பண்ண முடியாது. நம்ம எதோ வேணால் மேடையில் பேசலாம். பேசுகிறவனுக்கு என்ன யோக்கியதை இருக்குது, பேசுகிறதுல என்ன உண்மை இருக்குது, எல்லாம் தெரியும். யுகபாரதி ரொம்ப அவர் ஒரு நீலகிரி சூப்பர் மார்க்கெட் மாதிரி. உண்மையிலே பொண்ணை எப்படி கவனிச்சுக்கணும், ஒரு தகப்பனாக எப்படி இருக்கணும், ஒரு தலைவனாக எப்படி இருக்கணும், காவியாவுக்கு அப்பாவாக எப்படி இருக்கணும், அவங்க அம்மாவுக்கு எப்படி நல்ல கணவனாக இருக்கணும், தாய் தகப்பன் தஞ்சாவூரில் அவங்கள எப்படி பார்த்துக்கணும். நேற்று நீங்கள் யாரும் வராத எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல. நேற்று வந்தவங்க இங்கே களை கட்டி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சிரித்து வயிறு புண்ணாக போய் ஒரு அற்புதமான மேடை நேற்றையும் இன்றும். கவிதை புக்கு போடுறதே இப்போல்லாம் இன்டர்நெட்டு வாட்ஸ்அப்பு எங்கேயோ போயிட்டுருக்கு. புக்கு போடுறதே பெரிய விஷயம். இதில் 2 நாள் 30 விழாவான அறிவாலயத்தில் நடக்கிறது. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அவருக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். கவிதைக்கு போட்டு இவ்வளோ பேர் உட்காந்துட்டு காசு கொடுக்காத, அரசியல்னா சோறு 100 பேர், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி. இல்லை சும்மா பேசலாம், படத்தில் டயலாக உதைக்கலாம்னா ஒரு தடவை எல்லாம் படத்தில் வேறு மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனைகளை பேசி அவர் பேசினார். விகடனில் எழுதினார். அந்த ஃபோட்டோகிராஃபர் என்னுடைய நல்ல நண்பர் விவேக்குன்ட்டு, நான் தெருவாசகம்னு ஒன்று எழுதினார். என்ன யுகபாரதிட்ட ஒரு உண்மையான ஒரு விஷயந்னா, ஒரு நல்லா வந்தோம், மெட்ராஸுக்கு வந்தோம், சம்பாதிச்சோம், ஒரு 2-3 வீடுனா நான் சொல்கிறது வீடு வாங்கியிருக்காரு. அதை சொன்னேன், வேறு வீடு இல்லை, நீங்கள் பாட்டுக்கு சினிமானா வேறு எங்கேயோ போயிடாதுங்க. புஸ்தகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வீடு வச்சுருக்காரு. கீழே விசிட்டரை பார்க்குறதுக்கு ஒரு எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கார் அவர். நான் சொல்கிறது எல்லாம் சத்தியம், பொய்யே பேச மாட்டேன் நான். ஆமாம், எங்கே இருக்குங்க விஷயம் என்ன பாரதி எங்கே இருக்குங்க? அவர் தள்ளி இருக்கார், ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி. பின்ன இங்கே சிடி நகரெல்லாம் இல்லை, அவர் இல்லை போயஸ் கார்டனில் இல்லை, அங்கே வலசரவாக்கமாக தள்ளி எங்கே உள்ளே இருக்கார். மேலே என்ன பாரதி எங்கே இருக்குன்னு இல்லை, அங்கேயே 2 ஃப்ளாட் வைக்க. 2 ஃப்ளாட் எதுக்காக வாங்கியிருக்க? உனக்கு ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தன அற்புதமான ஒரு குழந்தை. ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அவருக்கு முற்போக்கு இறைவன் அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன். ஏன்னா ஜனநாதன் சாரை நான் பார்த்தேன். ஐயாவை என்னுடைய நண்பர் இறந்து போயிட்டார். காலம் சீக்கிரம் கொண்டு போயிடுது. பெரியார் சாக்ரட்டிஸ் ஒரு அற்புதமான ஒரு மனிதன். அவர் நல்ல நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்த நல்ல நண்பன். நான் அவரும் கொஞ்ச நாள் தான் பழகணும். எனக்கு தலைவர் பெரியாழ்வார், அவருக்கு தலைவர் பெரியார். ஆனால் உண்மையாக இருக்கணும். பெரியாழ்வார்கிட்ட இருந்தால் பெரியாழ்வாருக்கு உண்மையாக இருக்கணும், பெரியார்கிட்ட இருந்தால் அப்போ உண்மையாக இருக்கணும். சும்மா இங்கே ஒரு அறிக்கை விட்டு அங்கே ஒரு அறிக்கை விட்டு தப்பு எவன் செஞ்சாலும் தப்பு. அதில் என்ன ஆரிய திராவிடர், ஆரியம் செஞ்சாலும் தப்பு தான், திராவிடம் செஞ்சாலும் தப்பு தான், அதெல்லாம் இல்லை. எங்கேயும் உண்மையாக இருக்கணும். யுகபாரதி உண்மையாக இருக்கிறார். நேற்று சொன்னாங்க வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் இருக்கார். அதெல்லாம் பேசலாம். வாடுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கார். நாளைக்கு எப்படின்னு தெரியாது. ஏன்னா நாளைக்கு அவர் கையில் இல்லை. அதாவது ராமானுஜரை பற்றி ஏன் 1000 வருஷம் கழிச்சு ராமானுஜரை நம்ம பேசுகிறோம்? இப்போ எவ்வளோ பேர் வந்துட்டு போயிட்டாங்க, மத குருமார்கள் எல்லோரும். அவர் தான் இப்போ நான் பார்த்தேன் ஒரு கவிதைகள்லாம் எல்லாமே அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த குமுறலை எது எதில் கிடைக்கிறதோ அவர் யார் படிக்கிறான், ராஜா கண்ணி சொல்கிற மாதிரி எதை வேணால் எழுதி எவன் படிக்க போகிறான் அப்படின்னாரு நேற்று.
நான் காட்டேரின்னு எழுதினா ஐயோ எல்லோரும் பயந்தாங்க அப்படியா இப்படியான்ட்டு. அதை விட கூட ஜாஸ்தி எழுதி எவனாவது அதெல்லாம் எவனா பிரித்து படித்தாதான். அதனால் நாட்டில் எந்த பிரச்சனையும் வராது, ஆனாடுற வராது, நீ எதை வேணால் எழுதிட்டு போயிட்டார் அவர். ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன் இந்த தனி நீதிமன்ற நீதிபதிட்ட ஒரு ஒப்புதல் வாக்கில் மாதிரி கொடுத்துட்டு போனார். ஆனால் அந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த கீழே பிலோ பெல்ட்டில் இருக்கிற அந்த மக்களுடைய அவர் வந்துட்டார். தஞ்சாவூர்லேருந்து வந்தார். தஞ்சை தரணியின் தலை தாழாத சிங்கம், தம்பி கோசி மணி, கழகத்தின் கண்மணி, என் கண்ணின் கருமணின்னு கலைஞர் பேசுனதெல்லாம் நான் அந்த காலத்துலேருந்து கேட்டுட்ருக்கேன். அந்த ஊர்லேருந்து வந்தார். ஆனால் நேற்று சொன்னார் தஞ்சை மண் அப்படின்னார். தஞ்சாவூர்லேருந்து வந்தவன் தான் தமிழ்நாட்டுக்கு மண்ணே இல்லாத பண்ணிட்டான் எல்லாரும். அப்புறம் என்ன தஞ்சை மண்? அது யார் வேணா இருக்கலாம். தஞ்சாவூர்லேருந்து வந்தவங்க தஞ்சாவூரோ மன்னார்குடியோ ஒரத்தநாடோ விழாரோ பட்டுக்கோட்டை ஏதோ முத்துப்பேட்டை எதை வேணும், மண்ணே இல்லையே தமிழ்நாட்டில், அப்புறம் என்ன தஞ்சை மண்? ஆனால் ராமானுஜர், நான் திருப்பி வரேன். எதனால் நான் ராமானுஜரை சொல்கிறேன் அப்படின்னா, அரிசனம் அயல்சனம் இரண்டத்துக்கும் சரிசனமாக பாவித்தவன், மோட்சம் வீடு பேறு சொர்க்கம் கைலாய பதவி வைகுந்த பதவி என்கிற தனிச்சொத்தை பொது சொத்தாக்கியவன், கீழ்சாதி மேல் கை போட்ட மேல் சாதி முப்புறு நூல் சாதி அப்படின்னு. அது மாதிரி 1000 வருஷம் கழிச்சு ஒருத்தரை நம்ம எதுக்கு நினைக்கிறோம்? மனிதநேய பண்பு. நம்ம வந்துட்டோம், சந்தோஷமாக இருக்கோம், ஏதோ ஒரு நல்ல ஸ்கூலில் பண்ணுறோம், 4 இது இருக்கணும். அந்த இன்னொன்று சினிமாவில் இருந்து கொண்டு அந்த சினிமாவுக்கே இருக்கிற பலவீனங்களால் சூழப்படாத ஒரு மனிதனாக இருக்கானே, இதே ஒரு வரம் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்க முடியாது. சாயந்தரம் வா மச்சி போகலான்னுவான், எங்கேயாவது போவான், எங்கேயாவது ரூமில் போட்டு சிந்திச்சு எழுதலான்னுவாங்க, எல்லாம் வருவாங்க, ரூம் போடுவான். கண்ணதாசன் கூட சொன்னார், நான் இயேசு காவியம்னு எழுத போனேன், எல்லாம் எழுதிட்டேன், பட் ரூம் போட்டது தான் பிரச்சனை, எனக்கு எழுதவே வரல அப்படின்னு. அவர் காலத்தை வென்ற காவிய நாயகன், அவன் கால் தூசு கூட வர முடியாது. இன்னும் ஒன்று, நான் யாரையும் கம்பேர் பண்ணுறேன்னு இல்லை, நான் பாரதிட்ட இன்றைக்கி தான் சொன்னார் அவர், பேசுங்க என்னையா பேச்சு, என்ன பேச்சு நான் பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னு. இல்லை போலித்தனம் இல்லாத வாழறார் அவர் இன்றைய வரைக்கும், இப்போ வரைக்கும். அது ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் ஒன்று, பைபிளில் ஒரு அற்புதமான வாசகம் உண்டு, நேசிக்கிறவர்களே நேசிக்கப்படுவார்கள். அவர் எல்லா தரப்புலேருந்தும் எல்லா ஆட்களையும் அந்த ஒருத்தர் ஈர்ப்பு காந்த சக்தியாக இருக்கிறதுனா உண்மையாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், வேஷமாக இருக்கக்கூடாது. அந்த வாசித்தலும் சுவாசித்தலும் அவருக்கு இயற்கையாக, அது இறைவன் கொடுத்த கொடையா இயற்கை கொடுத்த கொடையான்னு இல்லை. அவர் நான் திருப்பி இந்த இதுக்கு வரேன், நீலகிரி டிபார்ட்மெண்ட்டில் அதாவது ஜெயிக்கணும். வளமுருஜான் தான் எனக்கு சொல்லுவார், எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர். முற்போக்குன்றான், இங்கே பல பேருக்கு மூக்கு தான் முற்போக்காக இருக்குது, என்னடா அப்படின்னு. ஃபேமிலி அதை பார்த்துக்கிறார். அதுக்கு உண்டான இன்கம்மு, போக்குவரத்து, வீட்டை விட்டுட்டு புரட்சி பேசுகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் கஷ்டப்படுறதுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் என்ன புரட்சி பேசி என்ன பண்ணுறது? ரோட்டில் இந்த உலகம் ஏளனமாக பேசும். வீட்டை பார்க்குறாரு, நாட்டு பிரச்சனையும் பண்ணுறாரு, எல்லா இதையும் பண்ணுறாரு. அது நடுவில் இப்போ ஒரு பத்திரிக்கை விடுறதில்லை. இந்த புத்தகத்தை படித்தா தான், அந்த பக்கத்து மேசையை பார்த்தா தான் அது உள்ளே இது இவ்வளோ புத்தகம்லாம் தமிழ்நாட்டில் வருதா, சிறு இதழ் குறு இதழ்லாம் தெரிஞ்சுக்கலாம். சூரிய கதிர்ன்றார், சூரியன் எங்கே இருக்கான், கதிர் எங்கே இருக்குது, இலை எங்கே இருக்குது, நாடே நாசமாக போச்சு. அதில் ஒரு சின்ன இதை இன்டர்நெட் எல்லாத்துலையும் எழுதுகிறார், தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். எந்த மயக்கங்களுக்கும் எந்த தயங்களுக்கும் ஆளாகாமல் பசி இருக்கும்போது ஒழுக்கமாக இருக்கலாம். எல்லாம் வந்த பிறகு, எல்லா வசதிகளும் வந்த பிறகு, புகழ் ஓரளவு வந்த பிறகு, கரன்சி வந்த பிறகு, அதற்கு பிறகும் அவன் தஞ்சாவூரில் எப்படி இருந்தானோ அப்படி சென்னையில் வாழணும்னு சொன்னால் அவனுக்கு நம்ம ஒரு சல்யூட் வைக்கிறோமா. நன்றி யுகபாரதி.